தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றால் சென்னை கிடையாதுங்க. சென்னையின் அடையாளமாக இருந்தவர் இந்த பூர்வகுடி மக்கள். இந்த பூர்வகுடி மக்கள் இல்லை என்றால் சென்னை கிடையாது. சென்னை இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்தி அழகாக்கியவர்கள் நம்முடைய தாய் தமிழ் உறவுகள். இந்த உறவு கூட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு துயரத்தோடு இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்? மக்களுடைய துயரத்தில் பங்கெடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான சமூக பணி, அதுதான் உண்மையான சமத்துவ பணி. அப்போ பேரளவில் சமத்துவத்தையும் சமூக நீதியும் பேசக்கூடிய திமுக எங்கே போனது? ஐயா சொல்கிறார், ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு, மக்களுடன் முதல்வர்ன்றார். அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மக்களா இல்லையா? இவர்களெல்லாம் ஓரணியில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வெறும் விளம்பர மாடலாக இருக்குங்க. விளம்பரம் செய்து கொண்டிருக்கு திமுக. இதையெல்லாம் மாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் தொடர்ந்து அந்த மக்களுக்கு துணை நில்லுங்க, போராடுங்க. அவர்கள் என்ன போன்ற உதவிகளை கேட்குறாங்களோ அந்த உதவிகளை எல்லாத்தையும் செய்க என்று எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய பணிகளை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையை எங்கள் தலைவர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் செலுத்தி கொடுக்கிறோம்.